ஆலோசனை கேட்க ஆயத்தமா இருக்கும். இந்த கால வேளையிலே தேவ ஆலோசனை கொடுக்கும்படியாக தாராபுரம் சபையின் ஊழியக்காரர் அருமையான பிரதர் VM ரவியை அழைக்கிறேன். பிரதர். ஓகே, தேங்க்யூ. பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு உங்களை வரவேற்கிறேன். விசேஷமாக வாரத்தின் முதலாவது காலை வேளையிலே மலேசியா பகுதியில் உள்ள கோலாலம்பூர் பகுதியில் உள்ள கிறிஸ்துவின் சபையாரோடு சேர்ந்து தேவனை தொழுது கொள்ளும் பாக்கியத்தை கொடுத்து தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை வேளையிலே தேவ செய்திக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, மனிதனே உன் வாழ்வின் கால நிலைமையை அறிந்து வாழ்வது அவசியம் என்ற தலைப்பின் கீழாக சத்தியத்தை நாம் படிக்கின்றோம். இப்ப மனிதனுக்கென்று தேவன் கொடுத்த ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த பூமியிலே மனிதனை அவருடைய சாயலாக உண்டாக்கி பூமியின் மீதாக குடியிருக்க வைத்து அவருடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கிறார். சரி, அப்படி ஆசீர்வதிக்கிற அந்த தேவன் அந்த வாழ்க்கையில மனிதனுக்கு ஏற்ற இரக்கம், ஆசீர்வாதம், சாபம், இப்படி எல்லா நிலையிலும் வைத்திருக்கிறார். எப்பொழுது அவனுக்கு ஆசீர்வாதம் வரும், எப்பொழுது சாபங்கள், தண்டனைகள் வரும் என்பதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப மனிதனுடைய வாழ்நாளிலே இந்த பூமியில ஒரே நிலையில் மனிதன் இருப்பது கிடையாது. அவனுடைய நிலையானது மாறி மாறி வருகிறது. அந்த மாறி வரக்கூடிய அந்த காலகட்டங்களே அதை அவர் உணர்ந்து அதுக்கேற்றபடி தன்னை வாழ தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுக்கு தேவன் உதவி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இதை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற இதே நிலைமை என்றைக்கும் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மனிதனுக்கு இருக்கிறது. ஆனால் அப்படி இல்லை, அது மாறும். உதாரணத்துக்கு, மனிதனுடைய வாழ்க்கையின் கால அளவு நிலைமையானது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறக்கூடியதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஒரு பொருளை தயார் செய்கிறவர் அந்த பொருளை எவ்வளவு நாட்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த பொருளிலே அந்த பதிவை அவர் பதிவிடுவார். 1 நாள், 2 நாள் அல்லது 3 நாள், 1 வாரம், 1 மாதம், 1 வருடம், அதிகபட்சம் ஒரு 10 வருடம் என்று வைத்துக் கொள்வோம். 10 வருடத்துக்கு அந்த பொருளை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவு தெரிந்தால் அதுக்கேற்றபடி அந்த பொருளை நம்ம பயன்படுத்த வாங்கி கொண்டு வருகிறோம். வாங்கி வந்த அந்த பொருளை ஒரே நாள்ல நாம தீர்க்கக்கூடியதா இருந்தால் ஒரே நாள்ல தீர்த்துருவோம். 10 வருஷம் அதுக்கு கால அவகாசம் உண்டு என்று அறிந்திருந்தால், உறுதிப்படுத்தியிருந்தால் 10 வருடம் வரைக்கும் அதை நம்ம வைத்திருக்கிறோம். ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, அந்த 10 வருட காலமாக நம்ம அதை பயன்படுத்துவது கிடையாது. 10வது வருடத்துல அதை பயன்படுத்துவோம். குறிப்பாக இந்த பொருள் 10 வருஷத்துக்கு உத்தரவாதம், அது எக்ஸ்பிரி டேட் இருக்குது, அது வரைக்கும் நம்ம வைத்துக் கொள்ளுவோம். அப்போ அந்த 10ஆம் வருடத்துல எடுத்து பயன்படுத்தி அதை முடிக்கணும்னு நினைக்கிறோம். 9 ஆண்டுகள் அதை விட்டு அதை மறந்து 10ஆம் ஆண்டுல ஒரே வருஷத்துல அதை முழுவதுமாக பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். அது சில நேரங்கள்ல அது வாய்ப்பே இல்லை. அது சரியான ஒரு முடிவும் அல்ல. இப்படித்தான் மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையிலும், எனக்கு ஒரு பிறப்பை தேவன் கொடுத்திருக்கார், அந்த பிறப்பு தேவன் தான் கொடுத்தார் என்று சில மக்கள் அறிந்து கொள்ளாமலும் நம்பாமலும் இருக்கிறார்கள். அப்படி நம்பாத அந்த மக்களுடைய இருதயத்துல, நான் பிறந்தாச்சு, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு வயது வரும், வயதான காலத்தில் தான் எனக்கு மரணம் வரும், அந்த வயதான காலம் வரைக்கும் நான் எப்படி வேண்டுமானால் வாழலாம். அந்த வயது மரண தருவாய் சிலருக்கு தெரியும். வயசானாலே மரித்திருவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவாக தெரியும். ஆனா மரணம் அதுக்கு முன்னதாக கூட வரும் என்பதை சிலர் நாம் புரிந்து கொள்வது கிடையாது. இப்ப அந்த கடைசி காலகட்டத்துல நாம் என்ன செய்யணும், நம்முடைய கடமை என்ன, நாம் நிறைவேற்றாமல் விட்டது என்ன, அது எல்லாத்தையும் எடுத்து இந்த கொஞ்ச நாட்கள்ல நம்ம முடித்து விடணும்னு நினைக்கிறோம். இன்னும் சில நேரங்கள்ல மரிக்கும் தருவையில் இருக்கிற மனிதனத்துல கேட்பாங்க, உடைய கடைசி ஆசை என்ன, அல்லது எனக்கு கடைசி ஆசை இது, நான் நிறைவேற்றாமல் இருக்கிறது இது, இதை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்ப அந்த கடைசி நேரத்துல அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற மனிதனுக்கு அது வாய்ப்பு இல்லாமல் கூட போயிடும். அப்போ ஒரு பொருள் 10 வருஷத்துக்கு உபயோகப்படுத்தலாங்கிற அந்த பதிவை பார்த்து வாங்கி கொண்டு வந்து வைத்து
அதை நாம் பயன்படுத்தாமலே விட்டு 10ஆம் வருஷத்துல கடைசி நாட்களில் அதை எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புவோம். அதே போலதான் மனிதனும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையின் கால நிலையை அறிந்து கொள்ளாமல் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கடைசியில மறிக்கும் தருவாயிலே நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனை தேடணுமா? தேவனுக்காக கீழ்ப்படியணுமா? ஊழியத்துக்காக செய்யணுமா? பெற்றோர்கள் பிள்ளைகள் தனக்கு என்ன கடமை இருக்கு அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது முடியாமல் போய்விடுங்க. அப்போ இன்றைக்கு நான் படிக்கிற பாடமானது நமக்குன்னு தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாழ்க்கையை, அந்த கால நிலைமையை நாம் அறிந்து வாழ்வது அவசியம். மனிதன் தான் பிறந்த உடனே தனக்கு ஒரு வாழ்க்கை, அதாவது மனிதனா மற்ற மக்கள் அல்ல, சில நேரங்களில் விசுவாசிகளும் கூட இப்படித்தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி என்ற சில வசனங்களை கவனிப்போம். மனிதன் தன்னுடைய ஆயுள் நாட்களை குறித்து எப்படி ஒரு நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள்? எனக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, அந்த காலம் வரைக்கும் நான் வாழ்வேன், அதுக்கு முன்னதாக எனக்கு மரணம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இதுக்கு ஒரு வசனத்தை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். சங்கீதம் 90 வசனம் 10ல, எங்கள் ஆயுள் நாட்கள் 70 வருஷம், பலத்த மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அது மேன்மையானது, வருத்தமும் சஞ்சலமே, அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பிரிமார்கள், இந்த வசனத்துல எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். இப்ப 70 வருஷம் இங்கே ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க வாய்ப்பு உண்டுங்கிறார். அதிகம் ஒரு 1000 வருஷம் பக்கமாக 1969 வரைக்கும், சாரி 969 வருஷம் எல்லாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கார். ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்திருக்கார். அப்ப இப்படியெல்லாம் வாழ்ந்த மக்களுடைய ஆயுஷ் நாள் குறைந்து இப்போ 70 வருஷம் அப்படிங்கிறார். அப்ப 70 வருஷம் நான் வாழ முடியும், எனக்கு 70 வருஷம் வரைக்கும் கேரண்டி. அந்த பொருளை தயார் செய்த ஒரு எக்ஸ்பிரி டேட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, வாரண்டி. இது 10 வருஷத்துக்கு அல்லது 15 வருஷத்துக்கு பயன்படுத்தலைங்கிற மாதிரி, எனக்கு பிறப்புன்னு வந்துட்டால் அடுத்தது 70 வருஷம் எனக்கு வாழ வாய்ப்பு உண்டு. ஏன்னா வசனம் சொல்லுதில்ல, எங்கள் ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம். அப்போ 70 வருஷம் ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பான் என்று நாம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல 70 வருஷம் தான் வாழ்வான்னு சொல்ல முடியாது. 70 வருஷத்துக்கு மேலாகவும் கூட வாழ முடியும், அல்லது 70 வருஷத்துக்கு முன்னதாகவும் அவனுடைய வாழ்க்கை குறையலாம். ஆனா நாம் நினைக்கிறது என்ன, 70 வருஷம் இருக்கிறது. அப்ப 70 வருஷம் வரைக்கும் நாம என்ன செய்யலாம்? இப்ப நமக்குரியதை நாம் தேடுகிறோம். அந்த கடைசி காலகட்டத்துல, அந்த 70வது வருஷம் என்று உதாரணத்துக்கு, அந்த டயத்துல நாம் என்ன செய்யலாம்? தேவனை தேடணுமா? கிறிஸ்து கீழ்ப்படியணுமா? பக்திக்குரிய வாழ்க்கை வாழணுமா? பரிசுத்தமாய் ஜீவிக்கணும், ஊழியம் செய்யணும், குடும்பத்துக்கு கடமைகள் செய்ய வேண்டும் என்று துரிதமாக வேக வேகமாக நம்ம நினைக்கிறோம். அதை செய்ய முயற்சி பண்றோம். ஆனா அது வாய்ப்பு இல்லாமல் போயிடும். பெரியமானவர்களே, அப்போ இந்த வசனமானது 70 வருஷம் என்று சொல்லுகிறதுக்காக 70 வருஷம் நாம் வாழ்வோம்ங்கிறது உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்நாள் எப்படி இருக்கிறது என்பதை தேவன் என்ன சொல்கிறார் என்பதை சில வசனங்களை கவனிப்போம். மனிதன் அவன் வாழும் வாழ்க்கையின் உத்தரவாதத்தை நாம் ஏதாவது உறுதியா சொல்ல முடியும் என்றால் சொல்ல முடியாது. நான் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்வேன், இந்த வாழ்க்கையில இதையெல்லாம் நான் அனுபவிப்பேன், இதையெல்லாம் செய்வேன் என்று சொல்ல முடியும்னா முடியாது. மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் கால அளவு பற்றி கர்த்தர் என்ன சொல்றார் என்பதை குறித்து சில வசனங்களை கவனிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 24 நாம் படிக்கும் பொழுது, மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது, புல் உளுர்ந்தது, அதன் பூ உதிர்ந்ததுங்கிறார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இங்கே எவ்வளவு அழகா அவருடைய கால அளவை தேவன் சொன்னாரு. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. அந்த புல்லுக்கும் பூவுக்கும் ஒப்பாக மனுஷனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த புல்லும் பூவும் என்ன செய்யும்? உலர்ந்து போகும். வெயில் அதிகமாக படும் பொழுதோ, தண்ணீர் இல்லாத பொழுதோ பாருங்க, அந்த செடி அல்லது அந்த பூவானது, புல்லானது வாடி உதிர்ந்து போகும். பார்க்கும் பொழுது நல்ல மழை பெய்கிற காலத்துல மழை பெய்து ஒரு 2-3 நாட்களுக்கு பிற்பாடு பார்த்தா அந்த பசுமை சும்மா அழகா இருக்கு. இந்த கிராமப்புறத்துல எல்லாம் பார்ப்போம், கோரப்பில்லுன்னு சொல்லுவோம். அது மிக வேகமாக சீக்கிரமாக வளர்ந்தது. ஆனா வெயில் பட்ட உடனே அது காஞ்சு போகும். காலையில பார்த்தா அது நல்லா இருக்கு, மதியம் ஆகும் பொழுது அது அப்படியே காணப்போகும். அப்போ அந்த பூ அல்லது புல்லும் அல்லது அந்த பூவும்
வளர்ந்து விட்டது என்பதற்காக நாம் எதிர்பார்த்த வரைக்கும் திருப்தியாக வரைக்கும் கனி வரும் என்று நம்ம உறுதியை சொல்ல முடியாது. அதனுடைய வாழ்க்கை, அதனுடைய தன்மை, அதனுடைய நிலைமை எப்ப வேண்டுமானால் முடியலாம். ஆனா நாம் எப்படி நினைக்கிறோம், 70 வருஷம் எனக்கு ஆயுசு நாட்கள் உண்டுங்கிறத மனதில் உறுதியா வைத்துக் கொண்டு அந்த 70 வருஷ காலமாக தேவனுக்காக செய்ய வேண்டிய வேலையை செய்வதை தவிர்த்து அந்த கடைசி நேரத்துல நான் தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவருக்காக வாழணுங்கிற அந்த வேகத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா இந்த வசனம் சொல்லுகிறபடி நாம் எப்படி வாழ முடியும்? அப்போ மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய கால அளவை கவனிக்கும் பொழுது எப்ப வேண்டுமானாலும் அவனுடைய வாழ்க்கை முடியுங்கிறார். சின்ன ஏசாயா 40ஆம் அதிகாரம் வசனம் 6-8 வரைக்கும் நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் சொல்வதை கவனிப்போம். பின்னும் கூப்பிட்டு சொல்லு என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. எண்ணத்தை கூப்பிட்டு சொல்லுவேன் என்றேன். அதுக்கு மாம்சம் எல்லாம் புல்லை போலும், அதன் மேன்மை எல்லாம் வெளியின் பூவை போலும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் உலர்ந்து பூ முதிர்ந்து ஜனமே புல் உலர்ந்து பூவும் உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. அப்போ இந்த வசனம் அதை தான் சொல்லுது. இப்போ மாம்சம் எல்லாம் புல்லை போலவும், அப்போ மாம்சம் புல்லு கொப்பாக இருக்கிறது. அப்போ நன்றாக உடல் ஆரோக்கியமா இருக்கிறோம், பலனோடு இருக்கிறோம். அந்த பலத்தை வைத்து தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையை தவிர்த்து நமக்கு, எனக்கு, என் குடும்பத்துக்கு அப்படிங்கிற அந்த சுயநலத்தோடு நாம் வாழும் பொழுது, பலன் இருக்கும் பொழுதுதான் நம்ம 4 காசு பணம் சேர்க்கணும், பலன் இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யணும், அது உண்மைதான். ஆனா தேவனை மறந்து தேவனை விட்டு இந்த ஒரு நிலைக்கு நம்ம போகும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, அந்த பலன் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லாமல் போய்விடும். அந்த காலகட்டத்துல நீ எப்படி தேவனை தேடுவாய்? அப்போ உனக்கு பலன் இருக்கிற அந்த நாள்ல நீ செய்ய வேண்டிய காலத்துல யாருக்கு எதை செய்ய வேண்டும் அதை செய். ஏன்னா மாம்சம் எல்லாம் புல்லை போல இருக்கிறது, அதனுடைய வாழ்க்கை எப்ப வேண்டுமானாலும் முடியும். சின்ன யாக்கோபு 1ஆம் அதிகாரம் வசனம் 10-11 நாம் படிக்கும் பொழுது, ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழியில் வாடி போவான். அப்ப இந்த மனுஷனுடைய அந்த மேன்மை, அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். வாடி போகுது, அடுத்தது ஒளிந்து போவான். அந்த வாடி போன செடி அடுத்தது ரொம்ப காஞ்சு அது குப்பையாக போகும். அவை எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து நாம் என்ன செய்வோம், நெருப்பில் போடுவோம். அப்ப அந்த இடத்துல முற்றிலும் இல்லாமல் போகும். வாசித்த அந்த யோபு பகுதியில் கூட மனுஷன் மனித்த பின்பு செத்த பின் ஒளிந்து போகிறார். ஆக பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்குன்னு தன் வாடி போவான். அப்போ ஒரு பூ உதிர்ந்து போகுது, அது வாடி போகுது, ஒளிந்து போகுதுங்கிறார். சிறு தெளிவாவே யோபு 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படித்த அந்த வசனம் பதிலே, ஸ்திரீனிடத்து பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். இந்த வசனத்துல வாழ்நாள் குறுகினவனுங்கிறார். 70 வருஷம் நான் வாழ்வேனுங்கிற அந்த ஒரு உறுதியோடு நாம் இருக்க முடியுமா? வசனம் சொல்றது வாழ்நாள் குறுகினவன். எத்தனை நாள் குறுகும் நமக்கு தெரியாது. 100 வருஷம் வாழக்கூடிய வாழ்க்கையை தேவனுக்கு சித்தம் இருந்தால் வாழலாம். இல்ல பிறந்த அதே நிமிஷத்திலேயே நம்முடைய வாழ்க்கை போனாலும், ஒரு குழந்தை பிறக்கிறது, பிறந்த கொஞ்ச நேரத்துல அது ஜீவனை இழந்தது அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு வரும். இன்னும் சில நியூஸ்ல எல்லாம் பார்க்க 110, 111 வயசு காணக்கூடிய பிறந்தநாள் வாய்ப்பு வந்தது என்று செய்திகள் பார்க்கணும். அப்போ குறுகினதும் இருக்குது, நீண்டதும் இருக்குது. ஆனா நாம் எப்படி பார்க்கணும், இரண்டையும் பார்த்து புரிந்து கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு வருஷம் என்று உறுதியா சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையினுடைய கால அளவை, அந்த நிலைமையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். வாடி போகக்கூடிய புல்லு கொப்பாக, ஒளிந்து போகக்கூடிய புல்லுக்கு பூ கொப்பாக இருக்கிறது. இந்த வசனத்துல வாழ்நாள் குறுகினவன் என்று சொல்லுகிறார். சரின்னு எப்படி இருக்குன்னு பாருங்க.
யாக்கோபு 4ஆம் அதிகாரம் வசனம் 14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல இருக்கிறதே. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை புகையை போல இருக்கிறது. 70 வருஷம் என்று உறுதியா நம்ம சொல்ல முடியுதான்னா இல்லை. அந்த காலம் எப்படி இருக்குது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற, கண்ணு முன்னாடியே இருக்கு, அப்படியே கண்ணு முன்னாடியே அந்த புகை காணாமல் போகுது. அதை எப்படி சொல்றாரு? உங்கள் ஜீவன், அதாவது உங்களுடைய வாழ்க்கை, வாழ்க்கை இப்பொழுது தேவனுடைய தயவினாலே தொடங்கினது. அதாவது பிறப்பின் மூலியமாக தேவன் தொடக்கத்தை கொடுத்திருக்கார். அந்த தொடக்கம் எப்போ நிறைவாகும் என்பது தேவனுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனா சில நேரங்கள்ல நாம தவறா சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வது போல நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைமையும் கூட, எனக்கு இவ்வளவு ஆண்டுகள் இருக்கும், இவ்வளவு வருஷங்கள் இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு கர்த்தர் ஆயுசு நாட்கள் பெருகு பண்ணுகிறாருங்கிறது சொன்னார். எவ்வளவு பெருகு பண்றாரு தெரியாது. ஒரு நாள் கொடுத்த கர்த்தர் இன்னொரு நாள் கொடுக்கலாம். அது நம்ம அவருடைய பார்வையில் பெருகு பண்ணதா இருக்கலாம். ஏன்னா 1 பேர்ல 3ஆம் அதிகாரத்துல ஒரு நாள் 1000 வருஷம் போலும், 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது. அப்போ ஒரு நாள் கொடுத்தது பெருக செய்யவும் அவரால் முடியும், இல்ல 1000 வருஷம் கொடுத்து பெருக செய்ய முடியும். அப்போ உங்களுடைய ஜீவன் இந்த வசனத்துல கண் முன்னாகவே தோன்றி பின்பு கண் முன்னாகவே மறைகிற புகையை போல் இருக்கிறது. இவ்வளவு வருஷம்தான் எனக்கு நிலைமை, என்னுடைய நிலைமை இவ்வளவுன்னு நாம் நினைக்க முடியாது. எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் மறையலாம். சின்ன கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 15, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாயிருக்கிறோம், பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல் இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை. நிழல் போல நாம் நடந்து போகும் பொழுது நிழல் நம்ம பின்னாடியோ அல்லது முன்னாகவோ வலது இடதுபுறமோ வரலாம். அது சூரியனுடைய வெளிச்சத்தை பொறுத்து எந்த பகுதியில் நாம் நடக்கிறோமோ. அப்போ நிழலை போல அந்த நிழல் சூரியனுக்கு கீழாக மேகம் வந்து நிற்கும் பொழுது நிழல் காணாம நாம் இருக்கிறோம், திடீர்னு இல்லாம போயிடும். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தர் இருப்பாரு, நியூஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம், படிக்கும் பொழுதோ பேசும் பொழுதோ நடனம் ஆடும் பொழுதோ திடீரென்று அவருடைய ஜீவனை இழந்து கீழே விழுந்துறாங்க. இருக்கிற அந்த மனுஷன் கண்ணு முன்னாடியே இல்லாம போறான். நிழலும் அப்படித்தான். ஏன்னா வசனம் அடுத்தது நிறைவா சொல்றாரு, நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லை. ஏன்னா அரதேசிகளும் பரதேசிகளும், பரதேசி என்று சொல்லும் பொழுது தங்க உறுதியான இடம் இல்லாத மனிதர், ஒவ்வொரு இடத்தை கடந்து போய்கொண்டே இருப்பார். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய கால நிலைமை கவனிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நமக்கு இதுவரைக்கும் சொன்னது, உறுதியாக இவ்வளவு ஆண்டுகள் தான் மனிதன் இருப்பான் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது எந்த நேரத்தில் வேணுமானாலும் அவருடைய வாழ்க்கை நிலை மாறலாம். இதை நாம் புரிந்து வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? சில வசனங்களை பார்ப்போம். இன்னும் அந்த மனுஷனுடைய கால அளவை கவனிப்போம். அதை யோபு 9ஆம் அதிகாரம் வசனம் 25, 26 நாம் கவனிக்கும் பொழுது, யோபு 9 வசனம் 25, 26, எங்கள் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மை காணாமல் பறந்து போகும், அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இறையின் மேல் பாய்கிற கழுகுகளைப் போலவும் கடந்து போகிறது. பிரிவாளர்கள், இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய நாட்கள் தீவிரமாக போகிறது. இன்னும் சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கை ரொம்ப காலம் இருக்குங்கிறத விட தீவிரமா போகுங்கிறது மறந்துடும், சீக்கிரமா போயிடும். சில நேரங்கள்ல நம்ம காலையை எழுந்த உடனே நம்ம சில வேலைகளை பட்டியலிட்டு இதையெல்லாம் செய்யலாம் என்று நினைப்போம். அது ஊழியராக இருந்தால் ஊழியத்தில் இதை செய்யலாம், விசுவாசியா இருந்தாலும் சரி, தொழில் தொடங்கினா தொழில் அதிபர் யார் இருந்தாலும் சில பட்டியலிட்டு வைத்திருப்பாங்க. அந்த செய்த அந்த காரியங்கள் எல்லாமே நம்ம முடிப்போம். ஏன்னா நேற்று தினத்தில் செய்தோம், இன்னைக்கு அதை செய்வோம் நினைப்போம். சில நேரத்தில் பார்த்தா திட்டமிட்டு கொஞ்ச நேரம் பார்த்தா அந்த பகல் முழுவதும் கடந்து போயிடும். நம்ம சொல்லிக்குவோம், நாள் சீக்கிரமா போயிடுச்சு. அப்போ கர்த்தர் தான் சொல்றாரு பாருங்க, சீக்கிரமா போகுதுன்னா கர்த்தர் அந்த நாளே அதை வைத்திருக்காரு. நம்முடைய கவனம் வந்து வேறு பக்கம் போயிடும். தேவனுக்காக நாம் செய்ய வேண்டிய வேலைகளை சரியா ஒப்பு கொடுத்து செய்யாம அதை நம்ம வீணடித்ததுனாலே நமக்கு நேரம் வந்து சீக்கிரமா போயிடுச்சுக்கிறோம். இப்ப அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் தீவிரமா இருக்கிறது. அஞ்சற்காரர்கள், அதாவது தபால் கொடுக்குற ஆரம்ப காலத்துல எல்லாமே அவர்கள் நேரடியா சென்று போய் கொடுப்பார்கள். இப்போ வாகனத்தின் வழியா போகுது, போன் அந்த ஆன்லைன் ஊடகத்தின் வழியா போகுது.
அப்போ ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு செய்தி ஒரு நபர் கொண்டு நேரடியாக போய் செலுத்துவார். அப்படி போகிற அந்த மனுஷன் செய்தி பொறுத்து வேகமாக தீவிரமாக ஓடுவார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய கால அளவு கூட வேகமாக ஓடுகிறது. இன்னும் நாள் இருக்குது, நேரம் இருக்குது. கத்திற்காக நம்ம ஒரு வேலை செய்யலாம் என்று நம்ம தீர்மானிப்போம். அதை செய்ய வேண்டிய நேரத்தில் நம்ம செய்யணும். 2 Corinthians 8 கூட காணிக்கு அந்த தர்ம உதவி கொடுக்குற விஷயத்துல கொடுக்க வேண்டிய விருப்பம் இருக்குது. ஆனா அதை உள்ளவையிலிருந்து எடுத்து நிறைவேற்றக்கூடிய இறுதியும் இருக்காது. கொடுக்கிற செய்கிற அப்படிமோ அதை செய்ய மாட்டோம். இப்ப தேவனுக்காக நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் நம்ம செய்து முடித்து விட வேண்டும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையுடைய கால அளவு எப்ப எந்த நிலைமை வேணாலும் மாறலாம். தீவிரமாக போய்விட்டது என்றால் என்ன செய்ய முடியும்? அடுத்து பார்த்தீங்கன்னா நன்மை காணாமல் பறந்து போகிறது. நேரமும் காலம் இருக்குன்னு நம்ம நினைத்து தாமதிக்கிறோம். பிறகு பார்த்தா நேரம் போய்விட்டது. அந்த நேரம் போனதுக்கு அப்புறம் நம்ம அந்த பட்டியலிட்டதை நம்ம பார்த்தா எதையுமே நம்ம செய்திருக்குமா? அப்ப நன்மை காணாமல் பறந்து போகிறது. அப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களை போல ஓடும். கப்பல்கள் வேகமாக ஓடுகிறார். இறையின் மேல் பாய்கிற கழுகை பாருங்க, ஒரு செகண்ட்ல வந்து அந்த இறையை அடித்து விட்டு போகும். அப்போ அவ்வளவு வேகமாக நம்முடைய காலங்கள் கடந்து போகிறது. நம்முடைய வாழ்க்கை நிலைமை மாறும். சிறுன்னு பாருங்க, யோபு 7 நாம் படிக்கும் பொழுது, என் நாட்கள் நெய்கிறவன் எரிகிற நாடாவிலும் தீவிரமாய் ஓடுகிறது, அவைகள் நம்பிக்கை இல்லாமல் முடித்து போகும். அந்த தறி ஓட்டுகிற அந்த நெய்யக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாடா வேகமாக லெப்ட் ரைட் போயிடும். அதுக்குள்ளாக இருக்கிற அந்த நூல் எப்ப முடியும் அவருக்கே தெரியாது. அந்த நூல் எவ்வளவு அதுல சுற்றி அதுல அந்த நாடாவில் ஏற்றணுமோ அதெல்லாம் தெரியும். ஆனா முடிகிறது எப்படி தெரியாது. நமக்கு பிறந்த உடனே நமக்கு தெரிஞ்சது, நாம வாழ்றோம், இந்த வாழ்க்கை நமக்கு தெரியுது. ஆனா எப்ப நம்ம முடியும்னு தெரியாது. அப்போ தீவிரமாக நம்பிக்கை இல்லாமல் முடியும் பாருங்க. ஒரு நம்பிக்கை இல்லாமல் முடியக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்கிறோம். ஒரு நம்பிக்கையோடு இந்த வேலை செய்தோம், இந்த காலம் இந்த நேரம் முடியும் அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாது. ஆனா தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா அது நிச்சயமாக ஒரு நம்பிக்கையோடு முடியும். அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அந்த கால நிலைமையை பார்த்தோம்னா அது தீவிரமாக போகிறது, அது நன்மை காணாமல் போகிறது. அது பார்த்தீங்கன்னா நம்பிக்கை இல்லாமல் முடியக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோம். சின்ன கட்டு பாருங்க, வாழ்நாள் திரும்பி வராத ஒரு கால அளவாக நமக்கு இருக்கிறது. கடந்த காலத்தை நாம் திரும்ப பெற முடியும் என்றால் முடியாது. சரி, இன்றைக்கு இப்ப இருக்கிற இந்த காலத்துல இந்த நேரத்துல இதை நாம் தவற விட்டா மீண்டும் இந்த நேரம் கிடைக்குமா? அதுவும் கிடைக்கும். நாளைக்கு ஒரு நேரம் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா நம்ம சொல்ல முடியாது. கர்த்தருக்கு சித்தம் இருந்தாலும் அது கிடைக்கலாம். பாருங்க, சங்கீதம் 78:39 அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். இது கர்த்தர் சொல்கிறார். அப்ப நமக்கே தெரியும், ஒரு பொருள் கீழே விழுந்து உடைந்து விட்டால் அதை எடுத்து முடிஞ்சா ஒட்ட வைக்கலாம். ஆனா அது பழைய அந்த நிலைமைக்கு வருமானால் வராது. ஒட்ட வைத்தாலுமே அது பழைய அந்த தன்மைக்கு வராது. தண்ணீரை கீழே ஊற்றும் பொழுது அதை மீண்டும் நம்ம எடுத்து விடலாம்னா முடியாது. மண்ணோடு மண்ணாக கலந்து போகும். திரும்பி வராத ஒரு வார்த்தை அழகாக சொல்லிருப்பாங்க, திரும்பி வராமல் அகலுகிற காற்று என்றும். அப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாளை இப்பொழுது பெற்றிருக்கிற காலம் இன்னி அந்த காலம் மறுபடியும் கிடைக்குமானா கிடைக்காது. இன்றைக்கு கிடைத்த அந்த காலத்தை தேவனுக்காக இந்த காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். அப்படி தவறி அடுத்த முறை செய்யலாம், நாளைக்கு செய்யலாம் நம்ம நினைத்தால் அது நாளைக்கு அல்லது அடுத்த முறை நமக்கு அது திரும்ப கிடைக்காது. நாம நினைக்கிறோம் 70 வருஷம் இருக்குது, வயசு இருக்குது, காலம் இருக்குதுன்னு பிரிவுகள் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். இன்னும் பாருங்க, நிலையற்ற அந்த வாழ்நாள் கால அளவுள்ளவனாக மனிதன் இருக்கான். நிலைய சொல்லவே முடியாது. சங்கீதத்தில் நாம் கவனிக்கும் பொழுது குறிப்பாக ஆதியாகமம் புஸ்தகம் 3:19 என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றதுங்கிறார். எப்படி பாருங்க, அந்த மனுஷன் மண்ணிலிருந்து வந்தான், மண்ணுக்கே திரும்புவான் என்றார். ஆதாம் செய்த பாவத்து நிமித்தமாக தேவன் அவருக்கு சாபத்தை கொடுத்தார். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவார். அந்த கனியை சாப்பிட வேணாம்னு சொன்னாரு. ஆனா மனிதன் அதை சாப்பிட்டார். அப்போ மண்ணிலிருந்து வந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புவான். அது எப்பொழுது நமக்கு தெரியாது. எந்த நேரத்துல எந்த நொடி பொழுதில் வேணாலும் அது நடக்கலாம். தேவனுக்கு சித்தம் எதுவோ அதான். அப்ப தேவ சித்தத்தை
நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? மனிதனுக்கு பிறப்பை கொடுப்பது அவருடைய சித்தம். எவ்வளவு காலங்கள் அவனுக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும், அது அவருடைய சித்தம். எப்பொழுது அந்த ஆத்மாவை அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது அவருடைய சித்தம் தான். இதை நாம் எதுவுமே அறிந்து கொள்ள முடியாது. அந்த கர்ப்பத்துல எலும்புகள் உருவாகும் விதத்தை மனிதன் அறிவானா அறிய முடியாது. எப்பொழுது இந்த மரணம், அதாவது என்னுடைய ஜீவன் தேவனுடைய சமூகத்துக்கு போகும் என்று நாம் அறிந்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அந்த ஜீவன் நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடுதான் நமக்கு தெரியும். எப்படின்னா, லாசரு மரித்தார், ஐஸ்வர்யன் மரித்தார். ஐஸ்வர்யன் மரித்து பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது, மரித்த அடுத்த பொழுதுலேயே அவனுக்கு நாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஆனா எப்ப மரிப்பான்னு தெரியுமானா தெரியாது. அப்போ மனிதனுடைய அந்த கால அளவை, வாழ்க்கையினுடைய கால அளவை நாம் எப்படி பார்க்கிறோம்? உலகம் பார்க்கிற மாதிரிதான் பார்க்கிறோம். எனக்கு இவ்வளவு காலம் உறுதி, அந்த காலம் வரைக்கும் நான் வாழ்ந்தேன், அந்த காலத்துக்கு முன்னதாக எனக்கு எந்த ஒரு மாற்றம் வராது. தேவனை தேடுங்க, அவர் கீழ்ப்பிடிங்க, அவருக்கு பயந்துருங்க, பரிசுத்தமா வாழுங்க, குடும்பத்துக்காக கடமைகள் செய்யுங்கன்னா அது இன்னும் காலம் இருக்குது பார்ப்போம். இப்போ என்ன அவசரம் இல்லை. இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய காலத்தை, நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய காலத்துல செய்யணும். எனக்கு வசனங்கள் எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது? மனிதனுடைய கால அளவை, அந்த நிலைமை கவனிக்கும் பொழுது ஒரே மாதிரி இருக்க முடியாது. ஏற்றம் இறக்கம் இருக்கலாம், உயர்ந்திருக்கலாம், தாழ்ந்திருக்கலாம், நீண்ட ஆண்டுகள் இருக்கலாம், இல்ல ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல கூட மாறலாம். அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகள் சொல்லு இதை எல்லாத்தையும் எதுக்கு சொல்றாருன்னா, மனிதனுடைய வாழ்க்கையை புரியுவதாகவும் சீக்கிரத்துல கடந்து போகக்கூடியதாக, தீவிரமாக அவனை விட்டு போகக்கூடிய ஒரு கால அளவாக கூட இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நாம் என்ன செய்யணும் பாருங்க. பிரசங்க 5ஆம் அதிகார வசனம் 18 படிக்கும் பொழுது, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருள் செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. இப்ப சில நேரத்தில் இப்படி தவறம் புரிந்து கொள்வோம். சரி, இப்படி மனுஷனுடைய காலம் எப்ப எந்த நேரத்தினாலும் முடியலாம் என்று இருக்கிறதா? சரி, அப்ப அதுக்கு நாம் என்ன செய்யலாம்? ஒரு பழமொழி சொல்லுவோம், கடதை திம்போம் விதி வந்தால் சாபம் போம். எதை வேணாலும் செய், எப்ப நமக்கு சாவு வருதோ போயிட்டு போலாம். பாருங்க, மனுஷன் தவற ஒன்று தன்னுடைய நிலைமை முழுவதும் புரிந்து கொள்வதில்லை. அப்படியே அதை புரிந்து கொண்டோம்ங்கிற நிலைக்கு வந்தாலும் தவறாக புரிந்து கொள்ளலாம். எப்ப எந்த நேரத்துல வேணும் நடக்கும், அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்? எல்லா தடவை வசனம், இந்த வசனம் அப்படிதான் சொல்லுது. இது அப்படி சொல்லல. இப்படி எல்லாம் சாலமன் வாழ்ந்தாரு, வாழ்ந்த பிற்பாடு அது எல்லாவற்றையும் அவர் சொல்றாரு, இது மாயை, சூரியனுக்கு கீழே ஒன்றும் இல்லை. பிரசங்கி 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல நம்ம தொடர்ந்து படிச்சு பார்த்து அது பெரிய ஒரு பட்டியலிடுவார். நான் இப்படியெல்லாம் வாழ்ந்தேன், அந்த வாழ்க்கையினுடைய முடிவில் பார்த்து ஒன்றும் இல்லைங்க. அப்போ மனுஷன் உயிரோடுக்கும் நாளெல்லாம் தேவன் எனக்கு இதை கொடுத்திருக்காரு, இதை அனுபவிக்க எனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, இதையெல்லாம் அனுபவிக்கிறதா என்னுடைய விருப்பம், என்னுடைய பங்கு என்று நினைத்து தவறாக நம்ம போவோம். பிரிவான் அப்படியும் போகலாம். அதுக்கு பதிலாக நம்ம செய்ய வேண்டியது என்னவென்றால், பாருங்க, சில வசனங்களை நம்ம படித்து நிறைவு செய்வோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 15 வரைக்கும் நாம் கவனிக்கும் பொழுது, ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னவென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்போ எனக்கு இன்னும் தேவன் கொடுத்த காலம் எவ்வளவு யாருக்குமே தெரியாது. கொடுத்த இந்த பிறப்பு, இந்த பிறந்த பிற்பாடு நமக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையினுடைய கால நிலைமையை நாம் எப்படி எந்த நிலைக்கு போகும் என்று சில வசனங்களை நாம் படித்து தெரிந்து கொண்டோம். இதை தெரிந்து கொண்ட பிற்பாடு நாம் எப்படி வாழணும், எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் நம்முடைய ஜீவனை கட்ட எடுக்கலாம். கூடாரத்தை விட்டு, இந்த வாடகை வீட்டை விட்டு எப்ப வேணாலும் நம்மளை தேவன் எடுத்துக்கலாம். அந்த காலகட்டத்துக்கு முன்னதாக நம்ம என்ன செய்ய வேண்டியது? ஞானமுள்ள பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். எப்படி பாருங்க, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனம், அந்த கால நிலையை, மனிதனுடைய வாழ்வின் கால நிலைமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு எப்போ எந்த நேரத்தில் வேணாலும் கர்த்தர் எது வேணாலும் செய்யலாம். அதனால் நான் என்ன செய்ய போறேன்? எனக்கு இப்பொழுது தேவன் என்ன வாய்ப்பு கொடுத்தார், அதை நான் அவருக்கு பிரியமாக செய்ய போறேன். அந்த ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்ய, பொதுவாக ஞானம் என்றாலே நமக்கு தெரியும். சாலமோன் சிறு வயதுல ராஜாவானாரு. அந்த ராஜாவான பிற்பாடு ஜனங்களுக்கு நியாயம் சொல்லணும்,
நன்மை எது தீமை இது என்ன என்று வகையெடுத்து சொல்ல வேண்டும். அதுக்காக அவர் கேட்டது என்ன? ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். பரகும்படி ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு யாரால கூடும்? அந்த மக்களுக்கு நன்மை தீமை தேவனுக்கு பயந்து வாழ்வது எது என்று நான் சொல்லணும். அதுக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாருமார். அப்ப ஞானம் ஞானம் என்ன செய்யணும்? நன்மை எது தீமை என்பது என்று வகையெடுத்து பிரிக்கும். இப்ப இந்த இடத்துல ஞானம் உள்ள பிள்ளைகளை போல் நாம் கவனமாய் நடந்து கொண்டு அப்ப காலத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? என்னுடைய வாழ்நாட்களிலே என்னுடைய நிலைமை இப்பொழுது நான் எந்த நிலைமையில் இருக்கேன்? தேவனுக்கு பயந்து இருக்கிறேனா? தொடர்ந்து தேவனுக்கு பயந்து வாழணும். தேவனுக்கு பயந்து இருக்கிற நான் இதே போல கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சொல்ல முடியாது. என்னுடைய விசுவாசம் குறையலாம், விசுவாசத்தை விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஆனா அப்படி வரக்கூடிய சமயத்துல விழுந்து போகாம நான் தன்னை காத்துக்கொள்ள வேண்டியார். லவோதிக்க சபையர்கள் என்ன செய்தாங்க? அவங்களுடைய நிலைமை மிகவும் மோசம். ஆனா அவங்க எல்லாமே வசதி, எல்லாமே நன்றாக இருக்குது, எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க வாழ்ந்தாங்க. தன்னுடைய நிலைமை அவங்க புரிந்து கொள்ளல. அப்ப தேவன் அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். நீ மனம் திரும்பு, நீ இந்த நிலையிலிருந்து எழுந்து வா, மீண்டு வா அப்படிங்கிறார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன செய்ய வேண்டியது? நாட்களில் காலத்தை தேவன் நம்ம கொடுத்துக்கிற இந்த வாழ்நாட்களில் இந்த நிலைமையை ஞானமுள்ள பிள்ளைகளாக தேவனுக்கு பிரியமானது எது, நன்மை எது, தீமை எது என்று பகுத்து பிரித்து பார்த்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும் பொழுது நமக்கு அங்க என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுவோம். ஞானம் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு உணர்த்தும். கர்த்தருடைய சித்தம் என்ன என்று உணர்ந்த பிற்பாடு நாம் என்ன செய்வோம்? தேவனுக்கு பிரியமானதை நாம் செய்வோம். ஆனால் பிரியமானது மனிதனுடைய அந்த வாழ்க்கையினுடைய கால நிலைமையை நாம உணர்ந்திருக்கிறோமா? மனிதன் சொல்லும் பொழுது இன்னொருவரை பற்றி அல்ல, நாம் நம்மை பற்றியும் பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையின் நிலைமை என்ன, எப்போ எந்த நேரத்துல நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. அதனால எனக்கு தேவன் கொடுத்த வாய்ப்பு என்ன? சபைக்காக, குடும்பத்துக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக, என்னோடு கூட இருக்கிற நண்பர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்வேன்? இதைக்கு நாம் ஞானம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கடைசி ஒரு வசனத்தை நாம் படித்து நிறைவு செய்வோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் வசனம் 10-11 செய்யும்படி உன் கைக்கு நேர்கிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்யும் வித்தையும் அறிவும் ஞானம் இல்லையே. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஊடுருவதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்துக்கு சௌரியவான்களின் சௌரியம் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவன் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்துவான்கள் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயம் தேவ செயலும் நேரிட வேண்டும். பிரிவானிலே கர்த்தர் சொல்றாரு, செய்யும்படி உன் கைக்கு நேர்கிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். எனக்கு எப்ப எந்த நேரத்துல என்னுடைய காலத்தை உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது? இன்னைக்கு இப்போ வசனத்தை படிச்சபடி நான் ஒரு வாய்ப்பு தேவனுடைய சமூகத்துல பெற்றுக்கிறேன். எந்த நேரத்துல என்னுடைய நிலைமை முடியலாம். இப்போ அது வரைக்கும் இப்போ எனக்கு கிடைச்சிருந்த நேரத்தை நான் எப்படி பார்க்கணும்? எனக்கு செய்யும்படி தேவன் கொடுத்த நேரத்தை தேவனுடைய பலத்தை கொண்டு கிறிஸ்து என்னை பலப்படுத்துவார்கள், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று பவுல் சொன்னார். தேவன் எனக்கு பலம் கொடுத்தார், கிறிஸ்து என்னை பலப்படுத்தினார். அவருக்காக நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன். அதுக்காக நான் என்னுடைய பலத்தை கொண்டு என்னுடைய ஞானத்தை கொண்டு செய்வேன்னு அதுக்காக நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா வசனம் 11 ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். உனக்கு ஞானம் இருந்தாலும் சரி, ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, சௌரியம் இருந்தாலும் சரி, புத்தி இருந்தாலும் எது இருந்தாலுமே தேவனுடைய தயவும் அவருடைய சமயம் செயலும் நேரிட வேண்டும். அப்ப தேவன் நமக்கு ஒரு தயவை கொடுத்து சமயத்தை கொடுத்து பாருங்க, அவரும் நமக்கு ஒரு சமயத்தை கொடுத்திருக்காரு. இப்போ ஒரு சமயம் தேவனுக்காக வாழக்கூடிய ஒரு சமயம். இந்த வாழ்க்கையை நான் தேவனுக்காக ஒப்பு கொடுத்து வாழ்ந்தேன்னா என்னுடைய நிலைமை எப்ப எந்த நேரத்தில் நடந்தாலும் எதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா தேவன் சொல்லுகிறபடி ஒரு சித்தம் என்பதென்று உணர்ந்து ஞானம் உள்ளவா நடந்திருக்கு. அப்படி நடக்கிற அந்த பிள்ளைகளுக்கு அவர் எதை தேவன் அங்கே அந்த பிள்ளைகளுக்கு வைத்திருக்காரோ அது கிடைக்கும். ஆக நமக்கு தேவன் கொடுத்த அந்த சமயத்தை பயன்படுத்தும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை பாருங்க. நமக்கு பிரியமானதை செய்ய வேண்டும் என்பது தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடுத்தார். இயேசு அவருக்கு பிரியமானதை செய்யல, தேவனுக்கு பிரியமானதை செய்தார். ஆக தேவன் இயேசு கொடுத்த அந்த காலகட்டத்திலே 33 வருஷத்துல தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக எதை செய்தாலும் அதை செய்தார். அவர் மரிக்கணுங்கிறது தெரியும்.
எப்போ மறிக்கணுங்கிறது அவருக்கு தெரியுமான்னு தெரியாது. பாருங்க, இயேசுவானவன் கூட தன்னுடைய இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிலைமையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவன் நியமித்திருக்கிற அந்த காலகட்டத்துக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தார். அதுபோல நாம அவருடைய சிந்தையிலிருந்து நமக்குன்னு இந்த பூமியில தேவன் என்ன வாழ்க்கை கொடுத்திருக்காரு, எவ்வளவு காலம் கொடுத்திருக்காரு, என்ன செய்ய நமக்கு இந்த சமயத்தை கொடுத்திருக்காரு, அது எல்லாத்தையும் உணர்ந்து அவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து வாழ்ந்தா நிச்சயமாக அது ஒரு ஞானமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆக தேவனுக்கு சுத்தமானால் நமக்குன்னு கொடுத்த வாழ்க்கை நிலைமையை தேவனை மயப்படுத்த வாழ தேவன் நமக்கு உதவி செய்வதாக. அதுக்கு எதுவாக இந்த வசனங்கள் எல்லாமே உதவி இருப்பதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லி நாம் இந்த செய்தியோடு முடிப்போம். நல்ல ஒரு தேவ ஆலோசனை கேட்டோம். இருக்கிற நேரத்தை நல்லபடியாக நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மளோட அழைப்பு, மரண அழைப்பு எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், திருடனை போல் வருவேன். அதனால கொடுக்கப்பட்ட நேரத்தை நம்ம கணக்காக எப்போதும் ஆயத்தமானவர்களாக இருந்து அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேணும். எந்த ஒரு நிமிஷமா இருந்தாலும் சரி, அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டோம் வைங்களேன், அவ்வளவுதான், நம்ம லாஸ் ஆயிடுவோம். ஸோ அதனால நம்ம எப்போதுமே ஜாக்கிரதைகளாக கிறிஸ்துவர்களாக இருந்து எப்போதும் இந்த நேரத்தை பயனுள்ளவர்களாக சிந்தித்து நம்ம செய்வோம். செய்தி கொடுத்த பிரதர் VM ரவிக்கு சபையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்ளலாம். கர்த்தர் பந்திக்கு ஆயத்தமாகவும் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் நான் ஷேர் பண்ணப்படுறேன். இந்த நாள் உலகம் முழுதும் கிறிஸ்தவங்க வந்துட்டு சிறப்பாக ஈஸ்டர்னு ஒரு நாளுக்கு தேர்ந்தெடுத்து கொண்டாடுறாங்க. அது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள்னு அதை கொண்டாடுறாங்க. ஆனா வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, பிலிப்பின்ஸ் 4:4 ரிஜாய்ஸ் இன் த லார்ட் ஆல்வேஸ், அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். எப்போதுமே நம்ம என்ன செய்யணுமா? ரிஜாய்ஸ் பண்ண வேணும். ஒரு நாள் மட்டும் இல்லை, எப்போதுமே. அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து உண்மையாலேயே வந்துட்டு வாரத்தில் முதல் நாள் அந்த நாள் தான் உயிர் தெழுந்தார். வசனம் சொல்லியிருக்கு மேத்யூ 28:1. அதனால தான் அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க? வாரத்தில் முதல் நாள் ஒன்று கூடி அப்பம் பிட்டாங்க. அதை தான் நம்ம இன்னைக்கு கடைப்பிடிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவின் சபையால் நாம வந்துட்டு வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடணும். வாரம் வாரம் நம்ம கர்த்தர் பந்தியை கொண்டாடி கொண்ட மக்களாக இருக்கும். இதை நம்ம தொடர்ந்து செய்வோம். கர்த்தர் பந்தியை வழி கொடுக்கும்படியாக பிரதர் தாமஸ் இருக்கா, அதுக்கு முன்னுக்கு ஒரு பாடலை தெரிந்து கொள்ளலாம். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கிறேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போகும். பரிசுத்த கூட்டத்தினால் மகிழ்ந்தால் போதும், பரிசுத்த கூட்டத்தினால் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவெளியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாவெளியாலே காக்கப்பட்டு, கரத்திரையாத்த பரிசுத்தரோடு, கரத்திரையாத்த பரிசுத்தரோடு ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முன்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன், பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன்.
முற்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தேன். பொற்கிரீடம் சுற்றி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிக்கப்பட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இந்த வேளையிலும் தோமஸ் கர்த்தர் பந்தியை வழியுமாறு அன்போடு கேட்டுக்கொள்றேன். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்த இந்த நல்ல நாளிலும் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையான சகோதரர் குறிப்பிட்ட வண்ணமாக உலகம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாள் என்று கொண்டாடி கொண்டிருக்கக்கூடியதான இந்த நாளிலும் அவர்கள் வருடத்துல ஒரு வருடம் மாத்திரமே, ஒரு நாள் மாத்திரமே, வருடத்தில் ஒரு நாள் மாத்திரமே இந்த பண்டிகையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் உண்மையாகவே நம்மை பொறுத்த மட்டில வருடத்துல 52 வாரங்கள் இந்த பஸ்கா பண்டிகையை நாம் கொண்டாடி வருகின்றோம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடவோம். பண்டிகையெல்லாம் நமக்கு இல்லாம இல்லை. ஒவ்வொரு வாரமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் பண்டிகையாக நாம் கொண்டாடி வருகின்றோம். அதைத்தான் இந்த இடத்துல அங்கே குறிப்பிடுகின்றார். துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே நாம் பண்டிகையை நாம் ஆசரிக்க கடவோம் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். உண்மையாகவே கர்த்தராகிய இயேசுவை நினைவு கூறத்தக்கதான பந்தியில பங்கு கொள்ளும்படியாய் கடந்து வந்த இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் நினைவு கூற வேண்டியதான காரியங்கள் என்ன? இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் என்ன தீர்மானித்தாரோ அந்த தீர்மானித்த வண்ணமாக இந்த உலகத்தில அவர் 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். நாம் அடிக்கடி நாம் தியானித்து வருகின்ற வண்ணமாக எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 5-4 நாம் வாசிக்கும் போது அங்கே எப்படியாய் வாசிக்கிறோம்? காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, ஆகையால் அவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிரவேசிக்கும் போது வழியையும் காணிக்கும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலியிலும் பாவ நிவாரண பலியிலும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சூழலில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்துவனுடைய பெயரை தரித்துக் கொண்டவர்களாய், கர்த்தராகிய இயேசுவின் நினைவு கூறத்தக்கதாக அவருக்கு பிற்கப்பட்ட சரீரத்தையும் நமக்காக சிலுவையிலே சிந்தின ரத்தமாய் இருக்கிற திராட்சரசத்திலும் நாம் பானம் பண்ணும்படி கடந்து வந்த அந்த நேரத்தில நாம் அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நாம் வாழுகின்றோமா? இந்த பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் போது இந்த உலகத்திற்கு இயேசுவின் மரணத்தை நாம் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எந்த விதத்தில இயேசுவின் மரணத்தை நாம் தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? இயேசு எனக்காய் மரித்தார் என்று நான் நிதானிக்கின்ற வேளையில என்னுடைய ஜீவியமானது எப்படிப்பட்டதாய் காணப்பட வேண்டும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 Corinthians chapter 5 verse 15. பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல்
தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். அப்ப உண்மையாகவே இந்த இடத்துல இயேசு எனக்காய் மரித்தார் என்று இந்த பந்தியின் மூலம் நான் இந்த உலகத்திற்கு தெரிவிக்கக்கூடியவனாய் இருக்கின்ற வேலையில எந்த விதத்துல இந்த பந்தியில பங்கு கொள்ளும் பொழுது மாத்திரமா இல்ல, ஒவ்வொரு நாளும் இயேசு எனக்காய் மரித்தார் என்று இந்த உலகத்திற்கு நான் வெளிப்படுத்த கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். எப்படி? நான் எனக்காய் வாழாமல், எனது மாம்சமும் மனசும் விரும்பினபடியான ஒரு வாழ்க்கை நான் வாழாமல், எனக்காய் மரித்த இயேசு கிறிஸ்துவை போல பிதாவின் சித்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்ற நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டவர்களாய், அவர் விட்டு சென்ற அடிச்சோட்டை நாம் பின்பற்றுகிறவர்களாய், இந்த உலகத்திலே ஒன்றையும் நாம் சுயமாய் செய்யாமல் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்ய அவர் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டதை போல நாமும் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டு வாழும் போது உண்மையாகவே இந்த பந்தியின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இந்த பந்தியிலே பங்கு கொள்ளும் போது இயேசுவின் மரணத்தை நினைவு கூர்ந்து அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று எண்ணி நினைவு கூர்ந்து இந்த பந்தியிலே பங்கு பெற்று இதை விட்டு கடந்து சென்ற பின்பு எனது மாம்சமும் மனசும் விரும்பினபடியான ஒரு வாழ்க்கை எனக்காக நான் வாழ்வேனானால் என்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை நான் அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவனாக நான் காணப்படுவேன். அப்படியாய் நான் இருக்கின்ற வேளையில எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு நான் பாத்திரவானாய் இருப்பேன் என்று யோசித்து நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசுவை நாம் நினைவு கூறும்படியாய் கடந்து வந்த இந்த நேரத்திலும் அவரை பின்பற்றுகின்ற நாம் அவரை போல பிதாவின் சித்தத்தின்படி செய்ய நம்மளை ஒப்புக் கொடுத்தவர்களாக நமது மாம்சமும் மனசும் விரும்பினபடியாய் வாழாமல் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும். பிதாவின் சித்தத்தின்படி செய்வதுனா என்ன? இயேசு கிறிஸ்து சிறந்தது உதாரணம். ஒன்றையும் சுயமாய் செய்யாமல் வேத வசனத்தின்படியாய் பேசவும் செய்யவும் சிந்திக்கவும் தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டார். அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாழ்வதன் மூலம் இயேசு கிறிஸ்துவை நாம் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நாம் இந்த பந்தியில பங்கு கொள்ள நாம் ஆயத்தப்படுவோம்.